ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீஷோல வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசியில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறது தான். எல்லாருமே வீடியோ தான் போட்டிருப்பாங்க ஒட்டுற மாதிரி. நம்ம வந்து பிரித்து எப்படி இருக்குது ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம தான் தனித்தனியாக கட் பண்ண முடியும். நான் கட்டிங்க அவங்களே கொடுத்துருவாங்க. இல்லைங்க, அவங்களே எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க தனியாக. ஃபஸ்ட்டு இப்போ எப்படி ஒட்டணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்தால் மட்டும் போதும். அந்த இடத்த இதோ தனியாக வந்துருக்காங்க. அப்படியே இப்படி எடுத்துட்டு நமக்கு எங்கே தேவையோ அந்த ஸ்டிக்கர் அப்ளை பண்ணால் போதும். இது கீழே போட்டு இந்த ஸ்டிக்கர் இந்த இடத்துல வரலாம். நீங்கள் ஒட்டிட்டு ஒரு வாட்டி ஏதாவது கார்டு மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா பக்காவாக ஒட்டிடும். நல்லாவே இருக்குது ஸ்டிக்கரோட குவாலிட்டி. இந்த ரேட்டுக்கு என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரேட் வந்து 120 ரூபா தான். மீஷோலேயே கிடைக்கிது. ஆனால் என்ன ஒன்று, வரத்துக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லேட் ஆகுது. ஒரு 1 வீக் மேலே ஆகிடுது. இப்போ அடுத்து நம்ம கார் ஸ்டிக்கர் தான் போகிறோம். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதனால் ரொம்ப பெருசு. ஒரு சைடு பபுள் வராமல் பார்த்துக்கோங்க. ஒட்டும் போது பபுள் வந்தால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஓகே, ஸ்டிக்கரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஏசிக்கே ஒரு லுக் வந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று ஐயர்ன்ற பிராண்டை மட்டும் தான் மறைஞ்சிச்சு. ஆனால் பக்காவாக இருக்குது. கொடுக்குற 120 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்குது. ஆனால் நான் ஒட்டும் போது கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே பபுள்ஸ் வந்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சேஃபாக ஒட்டிக்கோங்க. நல்லாயிருக்கு. இருங்க ஏசியோட அவுட்லுக் காட்டுறேன்.